வணக்கம் மக்களே, நான் தான் அவங்க NSPTL. இப்போ நம்ம சேனலுக்கு யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடபுறமாத்தில் தான் இருக்கோம். ஸோ போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் தான் எடுத்து ஓட்டி இருந்தோம். அதுக்கப்புறம் பர்சனல் லோடு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடைக்காம ஆமாம் இப்போ ஒரு பர்சனல் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருந்தேன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து போர்ட்டல் வந்திருக்கோம். டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக 10:20 வந்து பார்த்திங்கன்னா ஆகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா February 7 இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பர்சனலோடு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இல்லைன்னா போர்ட்டலில் எடுத்து தான் ஓட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை தட்டி உங்கள் ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம கபிலோட வண்டி இது. ஸோ நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட வண்டி இது, படா தோஸ்து. பேக்கில் வந்து பாருங்கள், இவர் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி 407 இது எடுத்து போட்டிருக்காரு. வண்டி வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அட்டி மாரி இது லோடு வந்து கிடைக்கலன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு சும்மா ஏதாவது கதை பேசிக்கிட்டு அப்படியே கீழே தார் பையெல்லாம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நகலில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்துக்கிட்டு சும்மா ஏதாச்சும் தேவையில்லாத கதைகள்லாம் பேசிட்டு உட்காந்து இருக்குது. இப்போ ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா லோடு ஆகி போயிடுச்சு. இன்னொருத்தர் இருந்தார், எங்கே தலையா அவர்? வேறு ஒருத்தர் இது தோசை எடுத்துகிட்டு வந்தார். மதுரை லோடு எடுத்துகிட்டு போயிட்டார் காலையில். அப்படியா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடம். இது நம்மளோட இடம் கிடையாது, அது கம்பெனியோட இடம். அது ஒரு வெள்ளை வண்டி ஒன்று போகுது பாருங்கள், அதுவும் நம்ம ஊர் வண்டி தான் அது. அதில் அதான் தெரியல, ஸ்டைல் தெரியல அது. ஸோ பார்க்கலாம் ஏதாவது பர்சனல் லோடு கிடைக்காதானான்னு சொல்லிட்டு. அப்படி பர்சனல் லோடு கிடைக்கலன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். தான் போர்ட்டில் ஆன் பண்ணிவிட்டு ஏதாச்சும் லோடு எடுத்து ஓட்ட வேண்டியது தான். பார்க்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 மணி ஆகுது. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு டைம் பாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க் கால் பண்ண போகிறேன். இது வேறு ஒரு நம்பர், இது என்னுடைய பர்சனல் நம்பரு. அந்த நம்பர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவன் ஃபோன் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்ட் கால் ஒன்று கொடுத்துருந்தேன். சரி வெயிட் பண்ணலாம், கட் ஆகிடுச்சு ஃபோனு. இப்போ நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன். அவன் என்ன சொல்கிறேன்னு மட்டும் பார்க்கலாம். நம்பர் எங்கே தர போச்சு? அவன் டிரைவர். அவன் ஒரு நிமிஷம் இருங்க, எப்படி நான் தான் சொல்கிறேன்னு பார்க்கலாம். ரிங்கு போயிட்டு ஒன்று எடுக்க மாட்டேன்தான். ஹலோ ஹலோ அப்பா, இன்னைக்கு வண்டி எடுக்கிறியாப்பா நீ? வண்டி எடுக்கிறியாப்பா நீ? அப்பா ஐநாறு யாருப்பா வருது? பள்ளிக்காரனப்பா, கேபி பள்ளிக்காரன கேபிப்பா. நீ எங்கப்பா போற? அப்படிங்களாப்பா, நீ வர வேண்டியதானப்பா. அவங்க வந்தா திருடுறானுங்கப்பா. ஆமாண்ணா. அப்படிங்களா? இப்போ நீங்கள் எந்த ரூட்ண்ணா போகிறீங்க? அப்படிங்களா? ஆலந்தூர் ரூட்டு போகிறீங்களாண்ணா? சரிண்ணா. நீங்கள் இந்த ரூட் எப்போனா வருவீங்க? பையன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். அதுவும் எவ்வளோ லேட்டாக கண்டுபிடிக்கிறான் பாரு. கடிச்சா இப்போ வாய்ஸ் அப்படியே இது பண்ணி பேசல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பையன் கண்டுபிடிச்சிட்டான். பேசுறது கிளியரா தெரியுது. ஆனால் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தான்? இவ்வளோ நாள் சொல்லு பார்க்கலாம். அவன் வந்து ஏமாத்தினா பரவாயில்ல, ஏமாத்துற பற்றி இல்லை. வேற ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃப்ரெண்டு வந்து ப்ராங்க் கால் பண்ணிட்டேன். ரெண்டாவது நம்ம தம்பிக்கு ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணி ப்ராங்க் கால் பண்ண போகிறேன். ஃபோன் பண்ணி ஆச்சு, ரிங்கு போயிட்டு இருக்கு பாரு. பையன் பாட்டு வச்சுட்டு இருக்கான். ஃபுல்லாக லவ் சாங்கு, லவ் ஸ்டேட்டஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருப்பான். நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கிறியா? சரி ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்டா? கீரை கோயம்பா? 2 மணிக்கு ஃபோன் பண்ணுறேன். சைடிஸா? 2 மணி பார்ட்டியா? சைடிஸ்ரா போட வேண்டியா? சரி எந்த வண்டியில் போயினுக்கிற? நீங்க தான் போலோட. எத்தனை மணிக்கா? வேலைச்சேரி ரூட்டா? எந்த ரூட்டில் போகிறான்? நைட் இல்லையா? நைட் வரலையா? சரிப்பா, பார்த்துலாம் போயிட்டா.
ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து அந்த பையன் சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கான் நம்ம அதனால பிராங்க் கால் இதோட முடிகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. நம்ம அண்ணன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்குது. அவர் மூஞ்சே வந்து காட்ட மாட்டாரான். நான் நேற்று எங்கே தானே வந்து ஓட்டினேன்? எவ்வளோக்கு தான் ஓட்டினேன்? 2000 ரூபாய்க்கா? நேற்று நான் ஒரு 1500 தானே ஓட்டினேன். போரூர் அம்பத்தூர் போனேன். அந்த நம்ம இது இந்த கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் இருக்குல்ல, நான் இன்னும் லோக்கல்லே 2000 ரூபா ஓட்டுக்கிறா. அதெல்லாம் என்ன தெரியல பத்துனுக்குறா சரியா? வண்டி அந்த வண்டியுமே ஒன்றுமே மூவ் ஆகலைங்க. லோடு எல்லாம் எல்லாருக்கும் டியூ டேட் வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் டியூ டேட்டில் வந்ததுனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாம். வடபரம்பாக்கம் டு புளியாந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எடுத்துருக்கோம். கரெக்டாக பிக்கப் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் தான் செட்டிமேட்டு தான் காட்டுது. கரெக்டாக 700 மீட்ரு தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. 2 பாரில் தான் ஏற்றணுமா. 2 பார்லனா ஒரு 500 கிலோ அதுமாரி வரும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து போக வேண்டியது தான். அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே போகல. சும்மா உட்காந்து அப்படியே கதையை பேசிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க. இது போயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் போயிட வேண்டியது தான். பாரிஸ் பெரியம்பேடு சோலை அங்கே இடத்துல போய் போட்டோம்னா அங்கேருந்து ரிட்டன் லோடு ஏதாச்சும் இருக்கும். அப்படியே எடுத்துகிட்டு திணி மாதம் வரும். வட பக்கம் அதுமாரி ஏதாவது லோடு போட்டாங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். கரெக்டாக 170 மீட்ரு தான் காட்டுது. கரெக்டாக எனக்கு என்னமோ அந்த ரைட்டில் ஒரு பெரிய பில்டிங் மாரி தெரியுது பாருங்கள். அந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். அங்கே தான் வந்து பார்ல கம்பெனி வந்து இருக்குது. பார்லனா அது உள்ள ஏதாச்சும் கெமிக்கல் அந்த மாரி ஏதாச்சும் இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது லொக்கேஷன்லாம். இந்த ப்ளூ கலர் கேட்டு தான் இது உள்ள தான் இருக்குது. டோர்லாம் சுத்தமாக சாத்திட்டாங்க. அது பாருங்கள் கரெக்டாக லொக்கேஷன் அங்கே தான் காட்டுது. சரி உள்ளே போய் கேட்டு பார்க்கலாம். ஆனால் 2 ட்ரம் ஏற்றிட்டோம். கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜமாலியா கிட்டே காட்டுது. பெரம்பூர்னு போட்டிருக்கான லொக்கேஷன், ஆனால் ஜமாலியானு தான் வந்து காட்டுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இங்கேருந்து அப்படியே ஏற்றியாச்சு. அவ்வளோதான் போக வேண்டியதான். மிஞ்சி போனால் ஒரு 500 கிலோ தான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் 14 கிலோமீட்டர் காட்டுது. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது பிள்ளையாந்தோப்பு கிட்டே காட்டுது எனக்கு தெரிஞ்சு. பெரம்பூர் வழியாக போயிட்டு பாருங்கள் கன்னிகாபுரத்தில் காட்டுதுங்க லொக்கேஷன். கரெக்டாக தெரியுதுங்களா? கன்னிகாபுரத்தில் காட்டுது கரெக்டாக லொக்கேஷனை. சரி ஓகேங்க, அப்படியே ட்ராவலில் கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் சின்ன ரவுண்ட் வந்து ரைட் எடுத்து மாதவரம் போயிட்டு லெஃப்ட் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா செம டிராஃபிக்கு. சின்ன ரவுண்டான கிட்டவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வண்டி நின்றுருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொடிங்க ரூட்டில் இந்த சைடு விட்டோம். தபால்பட்டிக்கா போயிட்டு அந்த சைடு ஒரு ரைட் எடுத்து போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்படி வந்துட்டேன். ஏன்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் கம்பல்சரி 6 கிட்ட ஆகிடும். இப்படி போனால் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூட்லேயே போயிட்டு கனெக்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறமா நம்ம பெரம்பூர் ரூட்டில் போகலாமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம அந்த சர்ம நகருக்கு அந்த ரூட்டுக்கு போயிட்டு அந்த வேசரப்படிக்கு அந்த மார்க்கெட் இருக்குல்ல அந்த சைடு ரைட் எடுத்து அப்படி போகலாமா இல்லை அது 2 வழி ஏதாவது ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா போக வேண்டியது தான். இந்த சைடு போகலான்னு சொல்லிட்டு வந்தால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி சிங்கிள் ரோடுன்றதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா டிராஃபிக் அங்கங்கே லைட் டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்குது. அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் வண்டி அப்படியே நின்றுட்டே இருக்குது பாருங்கள். ஏன்னா சிங்கிள் ரோடு இல்லை, எதிர வர வண்டியே வரணும். அப்புறம் இந்த லெஃப்ட்டு ரைட்டு கட் ஆகுதுங்களா அந்த மாரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டிங்க அது கட் ஆகும் போதுன்னா சின்ன சின்ன வண்டிங்களை அப்படியே நின்றுடுது. அதனால் டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே வண்டி பின்னால் தான் போயிட்டுருக்கு. அவர் வந்து லைட் அடிச்சு காமிட்டு நம்ம போகணும். அவர் போகணுமாங்கடியும் ரைட்டில் ஃபுல்லாக சிக்னல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்குலாம் இந்த லைட்டு இதுவாக தாங்க. எங்கேயாச்சும் ரைட்டு கட் பண்ணுறதா இருக்கட்டும், லெஃப்ட் வரங்கட்டதும் அதுமாதிரி லைட் ஆஃப் பண்ணி போட்டாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏதோ சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுமாரி ஆப்போசிட்டில் கட் பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்களேன். லைட் போட்டு காமிச்சிட்டு இண்டிகேட்டர் போட்டாங்கன்னா போதும். அதுவே பாருங்கள் இந்த ரோடு ஒரு வண்டி வந்தாலும் லைட்டாக நின்று தான் போகிற மாரி இருக்குது. அந்த ரைட்டு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த ஒரு மரம் இருக்குல்ல பெரிய மரம், அங்கே ஒரு ரைட்டு ஒன்று இருக்குது. அந்த ரைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி போகணும். இந்த ரோடு வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம மூலக்கடை போகிற வழியில் வந்து கரெக்டாக அந்த லெஃப்ட் எடுப்பு இல்லை கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்துச்சா மாதவரம் ரோடு கரெக்டாக இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். இது லெஃப்ட் எடுத்து இந்த மூலக்கடை பிரிட்ஜுக்கில் லெஃப்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைட் எடுத்து பெரம்பூர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா போனோம். ஆனால் கரெக்டாக கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஆனால் இது வந்து கனியாபுரம் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. இந்த சைடு ஃபுல்லாக போனாலே சிங்கிள் ரோடு தான். அதனால் நான் லெஃப்ட்டு போகல, சைட்டாக ஒரே ரோடு பிடிச்சிட்டேன். சரினா கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம் இந்த சைடு போனால்.
அப்படி போயிட்டு நம்ம அந்த வேசர்படி அந்த மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ரைட் எடுத்துட்டு அந்த சைடு போயிட்டு அதுக்கப்புறம் தினியும் நம்ம பிள்ளையாந்தோப்பு போயிட வேண்டியதுதான். கரெக்டாக வேசர்படி சிக்னலில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டுருக்கோம். கரெக்டாக சிக்னல் வந்து போட்டாங்க. இந்த ரைட் எடுத்தும் போகலாம், அம்பேத்கர் காலேஜ் இருக்குல்ல அது பேக் சைடு, இந்த ரைட் எடுத்தும் போகலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மார்க்கெட்டுக்குள்ள பூந்து தினியும் மறுபடியும் அப்படியே ரைட் எடுத்து நம்ம பிள்ளையாந்தோப்பு போகிற மாரி அப்படியே போக வேண்டியதுதான். பிள்ளையாந்தோப்பு வந்துட்டோம். ஃபுல்லாகவே கனிகாபுரம் தான் சொல்லுவாங்க. லொக்கேஷன் வந்து மாற்றி காமிச்சிட்ருங்க. ஒரே இடத்துல தான் இருக்கேன், மாற்றி காமிச்சிட்ருங்க லொக்கேஷன். இந்த கம்பெனியில் தான் இறக்கணும். இந்த லெஃப்ட்டு தாங்க, இது உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கணும்னு நினைக்கிறேன். வண்டி ரிவர்ஸ் ஆகும். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க போகிறோம். இங்கே ஃபுல்லாகவே பார்ல் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து இறக்கிட்டு ரிட்டர்ன் லோடு வந்து எடுக்கணும். அந்த ஆர்டரை முடித்த உடனே ராயப்பேட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டுட்டான். ட்ராப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ராயப்பேட்டை ட்ராப்பு. பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா வேசர்படி அந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கும் பாருங்கள். அதுதான் வந்து அந்த மெட்ரோ வாட்டர் பக்கத்தில் கோயில் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல தான் ஏதோ ஃபர்னிச்சர் பொருள்னு நினைக்கிறேன். அங்கே தான் பிக்கப் வந்து காட்டுது. கரெக்டாக 200 மீட்ரு தான் காட்டுது. ஸோ கரெக்டாக அந்த கோயில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த குளம் இருக்குது. கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கடை, அந்த சேர் செஞ்சு வைக்கிறது, சோஃபா, கட்லு, அந்த இடம்லாம் இருக்குது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த இடம் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஃபோன் பண்ணி பார்த்துட்டு லோடு ஏற்றி கண்டினியூ பண்ணுறேன். ராயப்பேட்டை லோடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றியாச்சு. ஒரு அந்த மரப்பலகை தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிருக்காங்க. அந்த சின்ன மரப்பலகை அது வந்து இந்த சேர் செய்கிறதுக்கு, அந்த சோஃபா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டு கட்டில் செய்கிறதுக்கு, அந்தமாரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பி அந்த வழியாகவே தாங்க போனோம். ராயப்பேட்டை இருக்குது. கரெக்டாக அது எந்த இடம்னு தெரியல, போனால் தான் தெரியும். ரோடு பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஃபுல்லாக பள்ளமாக இருக்குது ரோடு. கரெக்டாக 9 கிலோமீட்டர் காட்டுது. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ரொம்ப மோசங்க இந்த ரோடு. அப்படியே இப்போ 2ஆவது கீழே தான் போகிற மாதிரியே இருக்குது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டு சரியான பள்ளமாக வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே இருக்குது. இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மரப்பலகை தான் ஏற்றிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இறக்கிட்டுறாங்க. இது இறக்கி முடிச்சோன்னும் ரிட்டர்ன் லோடு இங்கே பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடுவேன். பெரியம்பேடு சோளை அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லோடு எடுப்பேன். வந்து பார்த்திங்கன்னா பெரும்பேடு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. எவ்வளோ ஸ்டெப்னாக இருக்கு பாருங்க. ஸோ சிக்னல் அப்படியே ரைட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். பெரியம்பேடுக்குள்ளே என்ட்ரி ஆகி ஸ்டேடியமை தாண்டி போயிட்டுருக்கோம். வா பாய், லைட்டாக வைவிடு பாய். போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் என்ன கரெக்டாக 2:20 ஆகுதுங்க. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் எதுவும் வரல. அப்படி வந்தது பர்சனல் துறைப்பக்கம் போனோமா. அது வந்து இங்கேருந்து இவ்வளோ லாங்கெலாம் எம்டியாலாம் போயிட்டுலாம் எடுத்தால் வேஸ்ட்டு தான் அது. அதனால என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து போட்டு லான் பண்ணி இங்கே பெரும்பேட்டிலேருந்து மாதாவரம், மஞ்சப்பாக்கம், ரெட் ஹில்ஸு, இந்த சைடில் கொடிங்கூர், இந்த சைடு எங்கே போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுறேன். லோடு எடுத்துகிட்டு அவ்வளோதான் போக வேண்டியதான். ஸோ நான் சாப்பிட்டு லோடு எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டு இருக்கும்போதே லோடு ஒன்று அடிச்சிருச்சு. வால்டெக்ஸ் ரோட்லேருந்து மணலிக்கு வந்து பார்த்திங்கன்னா போகணுமா. ஏதோ கொரியர் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனு அந்த கொரியர் அன்லோடிங் பாயிண்டில் அந்த சைடில் வந்து வர சொல்லியிருக்காங்க. பேசன் பிரிட்ஜ் மேலே தான் வந்து போயிட்டுருக்கோம். 7 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 7 கிலோமீட்டர் காட்டுது மணலிக்கு. ஒரே ஒரு சின்ன அது எது நானே தெரியல. அது அப்படியே பார்சலில் வந்துருக்கு. சின்ன நீட்டாக இருக்குது. ஏதோ துணி மாரி அந்த மாரி ஸ்க்ரீன் மாரி தோணுது. அது ஒரே ஒரு பண்டல் தான். அதுதான் ஏற்றி போயிட்டுருக்கு. கரெக்டாக பாருங்கள் ரிட்டர்ன் லோடு கரெக்டாக வந்துச்சு. நம்மளுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 மணி. வந்ததும் லோடு ஏற்றதும் தெரியல. சாப்பிட்டு உடனே பட்டுன்னு லோடு அடிச்சுது. வந்த உடனே லோடு ஏற்றிட்டு சென்ட்ரலில் வந்து அந்த கொரியரில் வந்துட்டு இருக்குது போல் ட்ரெயினில். அது அப்படியே வந்து இப்போ நம்மளுக்கு அப்படியே ஏற்றிட்டாங்க. பையன் கையில் ரெடியாக வச்சுருந்தாங்க. வந்த உடனே அப்படியே ஏற்றிட்டு அவ்வளோதான் போயிட்டே இருக்கேன். மணிலிக்கு போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக எல்லா டெலிவரி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வால்டாக்ஸ் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணிலி ஒரு லோடு எடுத்து அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு
வடப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இங்கே வந்து லோக்கலோட ஏதாச்சும் எடுத்து ஓட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் எடுத்து அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ரோட்லேருந்து ஃபோன் பண்ணாங்க பசங்களோட, இங்கேருந்து ஐநாவரம் போனோமா. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டிட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த NSP ட்ராவலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.